சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க. அதனால அந்த ராட்சசிங்களாலையும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ரஞ்சிதோ, இதெல்லாம் வேண்டாத வேலையோன்னு எனக்கு தோணுது. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவருக்கு பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லைன்னாலும் அவர் இப்ப சந்தோஷமா தான் இருக்காரு. நீ யோசிச்சுதான் பேசுறியா? அவரை போட்டு குழப்பி தேவையில்லாம அவரோட சந்தோஷத்தை கெடுக்க வேணாமே. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப இந்த நிச்சயத்தை நிறுத்தாம விட்டுட்டா நாளைக்கு ஒரு விஷயம் யாருக்கு தெரிஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிரும். சரி, இங்க பாரு. விக்கி தம்பியே பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் எனக்கு தான் எல்லாம் மறந்து போச்சு. நீயுமா என்ன மறந்துட்டேன்னு உன்னை கேட்டா நீ என்னடி பதில் சொல்லுவ? சொல்லு. அந்த ஒரு நிலைமை வரவே வராது. ஏய், பிரசன்னலக்ஷ்மியே போற்றி ஓம், வில்வலக்ஷ்மியே போற்றி ஓம், பிரகாசலக்ஷ்மியே போற்றி ஓம், பூலக்ஷ்மியே போற்றி ஓம், புவனலக்ஷ்மியே போற்றி ஓம், பூஜ்யலக்ஷ்மியே போற்றி ஓம், பூர்ணலக்ஷ்மியே போற்றி ஓம், மகாலட்சுமியே போற்றி ஓம், மாயாலட்சுமியே போற்றி ஓம், மோட்சலட்சுமியே போற்றி ஓம், மோகனலட்சுமியே போற்றி ஓம், யஜ்யலட்சுமியே போற்றி ஓம், யந்திரலட்சுமியே போற்றி ஓம். பொண்ணு மாப்பிளையும் மாலையை மாத்திக்குங்க. என்ன இந்தாம்மா. கடவுளே, எனக்கு அன்பான ஒரு புருஷனை கொடுத்துட்டு அவர் கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலையும் கொடுத்து இப்போ என் கண்ணு முன்னாடியே அவருக்கு வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் நடக்குது. அதையும் என்ன பார்க்க வைக்கிறியே. இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுக்கற அளவுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ண? எதுக்கு பதட்டப்படுறீங்க? சில கடைகள்ல இப்படிதான் மாலையில சரியா முடிச்சு போடாம விட்டுருவாங்க. நாம தான் பொண்ணு மாப்பிள்ள கையில குடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு கொடுக்கணும். சரி சரி, பரவாயில்ல விடுங்க. அந்த மாலையிலேயே முடிச்சு போட்டு மாப்பிள்ள கிட்ட கொடுங்க. சரிம்மா. இந்தாங்க. சரிங்கம்மா. முடிச்சு போட்டு கொடுங்க. இந்தாப்பா.
மாப்பிள்ளைக்கு எப்பவும் ரெண்டாவது மாலை தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் போல இருக்கு. அஞ்சலி, இவ்ளோ நேரம் உங்களை ஆளை காணோம், எங்க போனீங்க? சமையலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்க போயிருந்தேன். ஓ, நிச்சய ஓலை எழுதியாச்சு. இத படிச்சிடலாமா? ஆ, படிங்க. ஆ. சென்னை கொரட்டூரை சேர்ந்த தெய்வத்திரு மோகனசுந்தரம் மரகதம் அம்மாளின் பேரனும் எம் ராஜமோகன், மனதில் வாழும் கிருஷ்ணவேணி அவர்களின் குமாரன் திருநறைச் செல்வன் மகேஷ் அவர்களுக்கும், சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த தெய்வத்திரு நடராஜன் சந்தனம்மாள் பேத்தியும் முருகன் கற்பகாம்பாள் மகள் வழி பேத்தியும் என் செல்வகுமார் எம் குணவதி அவர்களின் குமாரத்தி திருநிறைச் செல்வி கவிமலர் அவர்களுக்கும் வரும் மாசி மாதம் 25ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் சந்திர ஓரையில் காலை மணி 9:30 முதல் 10:30க்குள் இவர்களின் திருமணம் நடைபெறும் என உறுதி செய்யப்படுகிறது. அம்மா, மாசி 25னா அடுத்த வாரம் தான்மா கல்யாணம். சம்மந்தி வீட்டுக்காரங்க தட்டை மாத்திக்கிறீங்களா? குணா, மாத்திக்கலாம்.